ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வணக்கம். ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ரிசல்ட்டை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சட்டசபையில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கிய அப்டேட்டை குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கணும் மாவட்ட வாரியாக. ஆனால் காலதாமதத்தை செஞ்சுட்டு வராங்க. நம்ம என்ன தான் கால் பண்ணி கேட்டாலையும் எங்கே தான் தகவல் கேட்டாலையும் விரைவில் வெளியாகும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் காலதாமதம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மட்டும் அதிக காலம் எடுத்துக்கவே மாட்டாங்க. குறிப்பிட்ட டைமில் வெளியிட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை தான் காலதாமதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு ரிசல்ட் மாவட்ட வாரியாக எப்போ வரும் அப்படின்றதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடலாம். நமக்கு கிடைச்ச தகவலைப்படி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15 அல்லது 16ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு மாவட்ட வாரியாக வெளியாகும் அப்படின்ற தகவல் தான் கொடுத்துருக்காங்க. தேர்வாளர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை விடாமல் தைரியமாக காத்துட்ருக்கலாம். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய 3353 காலி பணியிடங்களில் நிரப்ப போகிறதா விரைவில் நிரப்ப போகிறதா பார்த்திங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தார். அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க பார்த்துருங்க. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட போட்டிருந்தோம். மாநில கூட்டுறவு ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படுது. அதாவது எதன் அடிப்படையில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கட்டுனர் மற்றும் பேக்கர் காலி பணியிடங்களை நிரப்பப்படுவதற்கு விரைவில் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுவரை தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட 13,000 இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 13,266 காலி பணியிடங்கள். இவ்வளோ காலி பணியிடங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் டிஎன்பிசி மூலயமா நாங்கள் எடுத்திருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா நேரடியாகவும் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களில் கிட்டத்தட்ட 9,913 காலி பணியிடங்கள் நாங்கள் நிரப்பிட்டோம். எவ்வளோ காலி பணியிடங்களுக்கு எவ்வளோ நிரப்பியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 13,266 காலி பணியிடங்கள் மொத்தமாக இருந்தது. அதனால் 9,913 காலி பணியிடங்கள் நாங்கள் நிரப்பிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு 3,353 காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம். அதுவும் விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்னு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே நடந்திருக்கா, என்னப்பா அப்படிலாம் சொல்கிறீங்க, உண்மையில் நடந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர்லாம் கேள்வி கேட்டாங்க. எப்போ ரேஷன் கடை தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த சந்தேகமே படவே தேவையில்லை. இதில் சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க. யாரும் நான் சொல்ல விரும்பலை, அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கு நம்ம வழங்க முடியாதா, கண்டிப்பாக என்னென்ன ஜாப்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கமுக்கமாக நடந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு புறம் இருக்கட்டும், ஓகே. ஆனால் எல்லாமே அதே வழங்கப்படுவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வழங்கப்படாது. கிட்டத்தட்ட 13,266 காலி பணியிடங்களில் 9,913 காலி பணியிடங்கள் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 3,353 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த 3,353 காலி பணியிடங்களுக்கு மாவட்ட வாரியம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டால் கூட இல்லை, டோட்டலாக சொல்லிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் செலக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு 12th மார்க்கு போல நீங்கள் இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கை வச்சு தான் அடிப்படையில் ரிசல்ட் வெளியாகும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்கெல்லாம் அடிப்படையில் வச்சு நமக்கு இந்த வேலையானது கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுடைய சில ஈடுபாடுகளின் காரணமாக ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் மூலமா உள்ளே வரலாம் இந்த வேலைக்காக. ஆனால் அதை எப்பயுமே தடுக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, அது பக்கம் நம்ம போக வேண்டாம். சரி, ஓகே, இருக்கட்டுங்க. இந்த 3,353 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு விரைவில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காரு. நேரடியாக பணி நியமனம் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அதிகபட்சமாக ஒரு வாரங்களில் பட்டியல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரிசல்ட்டை பொறுத்த ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னும் அதிகபட்சமாக ஒரு வாரங்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பயுமே கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவுக்கு காலதாமதம் என்பது ரொம்பவே இருக்காது, குறைவாக தான் இருக்கும்.
இதன் இந்த அதாவது பார்த்திங்கன்னா 12th எடுத்த மார்க் அடிப்படையில், இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில், அது போலவே இடஒதுக்கீடுன்னு எடுத்த அடிப்படையில், ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் அடிப்படை தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டிஆர்பி அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் முன்னாடி கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரைவில் நாங்கள் வந்து வெளியிட்டோம் அப்படின்ற வார்த்தையை திரும்ப சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டாலையும் விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு வேறு பதிலே வந்து தெரியல, அதே தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கூடுதல் தகவலும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 மாவட்டங்களுக்கு, ஒரு 6லேருந்து ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு மட்டும் கூடுதலான தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. எந்த டேட்டில் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி 15 to 16. ஸோ இந்த தேதிகளில் ஒரு 5லிருந்து 10 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வெளியாகும் முதல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மாலை நேரங்களில், நம்ம வந்து காலை நேரங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ரிசல்ட் அவுட் ஆகிருக்கும். ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை டைம் ஒரு 3 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக தனித்தனி மாவட்டமாக வந்து ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக பெரிய அளவுக்கு வந்து போஸ்டிங் கிடையாது, குறைவான போஸ்டிங் தான் இருக்குது. ஆனால் அதாவது சொல்லப்போனால் ஒரு 15 போஸ்டிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர் போட்டி போடுற நிலைமை தற்சமயம் இருக்க தான் செய்யுது. சரி, ஓகேங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. இன்னும் குறைந்தபட்சமாக 3 அல்லது 4 நாட்களில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். 15 அல்லது 16ஆம் தேதி. ஸோ இதில் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை நோக்கி காத்துட்ருக்கலாம். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலதாமதம் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதில் காலதாமதம் அப்படின்பது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அதிகாரிகளிடம் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலிடத்துலேருந்து உத்தரவு இன்னும் வரல, அந்த உத்தரவானது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமதம் வந்து என்ன ரீசன் அப்படின்றத பெருசாக சொல்லாமல் அப்படியே மலிப்பிட்டே தான் போகிறாங்க. கட்டுநர்கள் மற்றும் பேக்கர்கள் காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து இந்த காலி பணியிடங்களை ஃபில் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. தற்சமயம் 3353 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காலி பணியிடங்கள் மேலே ஒரு 50லிருந்து 100 வரை காலி பணியிடங்கள் வந்து ஃபில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகிடுவேன்றாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே வரமாட்டேங்குது, நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்ற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொன்னதையே திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அவங்க அப்டேட்டு கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு நான் சொல்கிறோம். நம்ம இப்போ கால் பண்ணி கேட்டால் கூட அவங்க என்ன அப்டேட் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக விரைவில் வந்து வெளியாகிடுங்க, அதுக்கான அப்டேட்லாம் முடிஞ்சது, நாங்கள் செலெக்ஷன் பட்டியலாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம், யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி செலெக்ஷன் பட்டியலாம் இருக்குது, இன்னும் வந்து அனுமதியானது கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் விசாரிச்சாலுமே இது மாதிரியான தகவலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக 3 அல்லது 4 நாட்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து தேர்வுகளை பொறுத்தளவுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் கொடுத்த தகவல் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்வில் பொறுத்தளவுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்லோடு வந்து பண்ண வேண்டியது இல்லை தற்சமயம் அப்படின்னு தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷன் போர்ட்டல் வந்து இன்னும் வரைக்கும் ஓப்பனில் கிடையாது. ஸோ அதனால் தேர்வில் பொறுத்தளவுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுலாம் வந்து தற்சமயம் இல்லை, அதனால் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ தேர்வில் தயாராகுங்க. இன்னும் அதிகபட்சமாக ஒரு 3லிருந்து ஒரு 4 நாட்களில் ரிசல்ட்டை நாம் பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். யார் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்களை ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கால் பண்ணி நானே கேட்டுக்கிறேன், நீங்கள் யாருமே எனக்கு வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கவே விரும்பலை, நானே வாண்டடாக கால் பண்ணி கூட கேட்டுக்கிறேன், அவங்க என்ன அப்டேட் சொல்கிறாங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இங்கே தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன், எப்போ வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு வேளை டிஆர்பி அதிகாரிகள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா
ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா டிஆர்பிசிகள் வந்து தொடர்ந்து ஃபோன் எடுப்பாங்களா அப்படின்ற டவுட்டு தான். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் ஃபோன் பண்ணால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால் அடிச்சுக்கிட்டு இருந்தால் யார் தான் எடுப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த ஒரு அப்டேட்டை போல் பல அப்டேட்டுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட் ரேஷன் கடை ஜாப்லேருந்து வெளியானா அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இது போல் பல அப்டேட்டை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி நன்றிகள் நண்பா.